ஆயுத நேர்களே, அன்பு வணக்கங்கள். மிக வேகமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து வருகிறது தேர்தல் திருவிழா. தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் பட்டியல் இரண்டையும் வெளியிட்டு பிரச்சார களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது. அதிமுக இன்னும் தேர்தல் அறிக்கையை வெளியிடவில்லை. வேட்பாளர் பட்டியலை அறிவித்து 4 பிரச்சார கூட்டங்களை முடித்திருக்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. என்று அதிமுக வேட்பாளர் தேர்தல் அறிக்கை வெளிவர இருக்கிறது, அதுல என்ன அம்சங்கள் இடம்பெறப் போகின்றன அப்படிங்கிற கேள்வி எழுது. எல்லோருக்கும் முன்பு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து களமிறங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை, முழு தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறது. அதனது சில அம்சங்கள் கவனிக்கத்தக்கவை. அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவம் போன்ற அம்சங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட அரசே முழு கட்டணத்தையும் ஏற்கும் என்ற அம்சங்கள் வியப்பை அளிக்கிறது. இது சாத்தியமாங்கிற கேள்வியும் எழுகிறது, இது சரியாங்கிற கேள்வியும் எழுகிறது. பயிர்க்கடன் ரத்து, 100% இடஒதுக்கீடு, மின் கட்டண குறைப்பு, இதை தாண்டி லோகயுக்தா, சேவை பெறும் உரிமை சட்டம், மதுவிலக்கு உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நிர்வாக முறைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அம்சங்கள் இந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி தனியாக களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நூதனமான பல அம்சங்கள் அந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கின்றன. அடிப்படையே மாற்றி அமைக்கக்கூடிய, எல்லாத்தையும் மாற்றி முதல்ல இருந்து எழுப்புவோம் அப்படிங்கிற மாதிரியான அம்சங்கள் அந்த அறிக்கையில இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழருடைய அறிக்கையாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அறிக்கையாகட்டும், இல்ல மற்ற தேர்தல் அறிக்கையாகட்டும், இதுல நடைமுறைக்கு சாத்தியமான அம்சங்கள் இருக்கின்றனவா? பல அம்சங்கள் கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் சாத்தியமாங்கிற கேள்வி எழுகிறது. கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகள் தொலைநோக்கா, கவர்ச்சியா? விவாதிப்போம். இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திரு சரவணன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர், டாக்டர் சிவகுமார், நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அந்த தொகுதி அந்த கட்சியுடைய ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர், மற்றும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஊடக பிரிவு தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இணைகிறார். மற்றும் திரு பத்ரி சேஷாதிரி, பதிப்பாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பத்ரி சேஷாதிரி அவர்கள் இணைகிறார். இந்த கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் பற்றி ஒரு ஆய்வு செய்யணும்னா நீங்க திரு பத்ரி சேஷாதிரியுடைய முகநூல் புத்தகத்துல பக்கத்துல போய் பார்க்கலாம். அனைத்து கட்சிகளுடைய இந்த அறிக்கைகள் வெளிவர சுட சுட அதை பற்றிய விமர்சனங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருவர் திரு பத்ரி சேஷாதிரி. அவர்கிட்ட என்ன இந்த விவாதத்தை தொடங்கணும்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது. அதுல கவனத்தை பெரிதும் ஈர்க்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அனைவருக்கும் கல்வி இலவசம், தனியார் பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அரசே கட்டணத்தை ஏற்கும், செலுத்தும் அப்படிங்கிற அம்சம். இது கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், ஏழை வீட்டு பிள்ளைக்கும் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைக்கும் அரசே கட்டணம் செலுத்தும் அப்படின்னா அது சரியா, சாத்தியமாங்கிற கேள்வியும் சேர்ந்தே எழுது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? என்னுடைய பார்வையில் இது சரி, சாத்தியமானதும் கூட. இந்த கருத்தை நான் பிற இடங்களில் முன்வைத்தும் இருக்கிறேன். அது இந்த அறிக்கையில் வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இது நிச்சயமாக செய்யக்கூடிய ஒன்று. அதோட இப்போதைக்கு நிறுத்திக்கிறேன். இல்ல, செய்யக்கூடிய ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த கட்சி கொண்டு வருது. ஆனா அந்த அடிப்படை கேள்விக்குள்ளாகுது இல்லையா? இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைக்கும் அரசை எதற்காக கட்டணம் செலுத்தணும்? தேவைப்படக்கூடிய இந்த உதவி தேவைப்படக்கூடிய பிரிவுகள் நிறைய இருக்கிறது, மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒரு குரூப் தட் இஸ் நாட் ரிக்வயரிங் தி சப்சிடி, இந்த உதவி தேவைப்படாத ஒருவருக்கு ஏன் அரசு அந்த செலவை ஏற்கணும்? இல்ல, இதை நம்ம கல்வியை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்கவே கூடாது. உலகத்துல பலவேறு வளர்ந்த நாடுகள்ல இதே தான் நம்ம பார்க்கிறோம். அனைவருக்கும், அவர்கள் என்ன பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அரசுடைய உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கல்வியை முற்றிலும் இலவசமாக பெறுவது அமெரிக்கா தொடங்கி பிரிட்டனிலிருந்து பலவேறு நாடுகளில் இருப்பது. அதை நாம் அப்படியே இங்கே கொண்டு வருவதில் தவறே இல்லை. இன்னும் சொல்ல போனால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் அரசு பள்ளிகள் மட்டுமே தமிழகத்தில் இருந்த நிலையில் இப்படித்தான் நடந்து வந்திருக்கிறது. அரசு பள்ளிகள் இருக்கும், அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் இருக்கும். இந்த பள்ளிகளில் யார் என்ன சம்பளம் வாங்குகிறார்கள் என்பதை பார்க்காமல் அவர்களுடைய பிள்ளைகள் படித்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. எனவே இதை நாம்
அவரவர்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல பல நல்லதும் இருக்கு. அனைத்து விதமான மக்களும், அது மிகப்பெரிய பணக்காரர்கள் இருந்து மிக சாதாரண ஏழைகள் இருந்து முக்கியமாக நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரே பள்ளியில் படிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் முக்கியமாக இந்த ஏழை குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவு பலன் தரக்கூடியது. இது மிகப்பெரிய விவாதத்துக்குரிய ஒன்று. ஆனால் இதை நான் இதற்கு மிக வலுவான அடிப்படை காரணங்கள் இருக்கு. எனவே இதை நாம் வரவேற்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். வரவேற்கத்தக்க ஒன்றா பார்க்கிறீங்க. இது சார்ந்த தொடர் கேள்விகளை திரு பாலு அவர்கள்ட்ட முன்வைக்க இருக்கின்றேன். திரு பத்ரி சேஷாத்ரி சொன்னது போல ஸ்காண்டினேவியன் நாடுகள்ல, மத்திய வருவாய் இருக்கக்கூடிய நாடுகள்ல, முன்னேறிய நாடுகள்ல பணக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு அரசே இந்த ஒரு இலவசமா கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா அங்க தனியார் பள்ளிகளும் இருக்கிறது. தனியார் பள்ளிகள்ல கட்டணம் தனியார் பள்ளிகள் தான் வசூலிக்குது, பெற்றோர்கள் தான் செலுத்துறாங்க. இன்னைக்கு கல்வி சார்ந்து நம்ம போக வேண்டிய தூரமே இன்னைக்கு 6% ஒட்டுமொத்த உற்பத்தியில செலவு செய்யணும் கோத்தாரி கமிட்டி சொல்கிறது. அதுலயே நம்ம சிரமப்பட்டு இருக்கிறோம். அதுவே சாத்தியம் இல்லாம இருக்கிறது. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது வெகு தூரம் இல்லையா? தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அரசு செலவு ஏற்கும் அப்படின்னா அது சாத்தியப்படக்கூடிய விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை ஒரு பல ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களை போன்று ஒரு அனைத்து துறைகளின் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் மிக நுணுக்கமாக கையாண்டு அதனுடைய வரைவு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இப்பொழுது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் பல முனைகளில் கேட்ட கேள்விகளை மடை திறந்த வெள்ளம் போல் அனைத்து துறைகளுக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் மிக சிறந்த புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு அந்த கருத்தை எடுத்து வைத்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறன் பெற்றவர் ஒரு நாட்டை, அது தமிழ்நாடு அல்ல எந்த நாடாக இருந்தாலும் இதுபோன்ற ஒரு ஆளுமை திறன் ஒரு அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறவர்கள் ஒரு நாட்டை ஆள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த விஷயங்களுக்குள் போனால் நிறைய விஷயங்கள் பேச முடியும். இல்ல அதை தாண்டி இப்ப நீங்க கேட்ட கேள்வியோட மிக முக்கியமானது திரு பத்ரி அவர்கள் நேரடியாக அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் நன்றி சொல்ல வேண்டும். அது கட்சிக்காக என்றல்ல, இந்த சமூகத்தின் மீதான அக்கறையில் எதிர்கால சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லப்பட்ட செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பதும் எதிர்காலத்தினுடைய முன்னேற்றம் என்பதும் எங்கே இருக்கிறது என்றால் கல்வியில் தான் இருக்கிறது. அந்த கல்வி இன்றைக்கு தனியார் துறையை சார்ந்தவர்கள் பணம் படைத்தவர்கள், அதனால் அவர்கள் தனியார் துறையில் பள்ளியிலே படிக்கிறார்கள் என்று சொல்லி அதை ஒதுக்குவது எப்படி என்று சொன்னால், அரசு பள்ளியில் அதை செய்ய முடியாத காரணத்தினால் அந்த இயலாமையை தனியாரிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கே படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையை மாற்றினோம் என்று சொன்னால், அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துங்க, ரொம்ப தரமான கல்வியை தனியாரை விட சிறப்பான கல்வியை கொடுங்க, அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதெல்லாம் முரண்படுறவங்க யாருமே கிடையாது. ஆனா தனியார் பள்ளியில விரும்பி சிலர் சேர்க்கிறாங்க, பெரும் தொகை கொடுத்து சேர்க்கிறாங்க. அப்படின்னா அந்த தொகையை ஒரு பெரும் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை படிக்கக்கூடிய தொகையை எதற்காக பெரிய சுமையில் இருக்கக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், அதுதான் ஒரு துறையவே ஒரு அரசாங்கம் கவனிக்காமல் ஒதுக்கி வைத்திருக்கிறது என்பதற்கான உதாரணம் தான் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய கேள்வியும். எப்படி என்றால், பணம் என்னிடம் பல கோடி இருந்தாலும் கூட அந்த கோடிகளை கொடுத்துதான் படிக்க வேண்டும் என்பது அல்ல. தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் அதற்கான கட்டணத்தை அரசு நிர்ணயிக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு தனியார் பள்ளிகள் பெற்றோர்களிடம் பணத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்கிறது என்று சொன்னால், முழுமையான ஒரு அரசு பள்ளிகள் என்ற நிலையை எதிர்காலத்தில் அடைய வேண்டும். அந்த இடைப்பட்ட காலத்திற்காக மட்டும்தான் அந்த தனியார் பள்ளிகளுக்கான கட்டணத்தை அரசு, அது நல்ல இலக்கு. இந்த கட்டண கொள்ளையை தவிர்க்கிறதுக்கு அரசு கட்டணத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்னா அதுதான் சரியா. ராமதாஸ் ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னார். இந்த கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட்ல 25% எளியவர்களுக்கு என்று இருக்கிறதுல, அதற்கு அரசு எப்படி பணம் கொடுக்குது? அது எந்த அடிப்படையில் கொடுக்கிறது? அப்போ 100% மாணவர்கள் டார்கெட்டட் இல்ல, எளிமையானவர்களுக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்னு, கல்விக்கு செலவிடுவது என்பது ஒரு அரசினுடைய வருவாய்க்கு மீறிய செயல் என்ற எண்ணம் மிக மிக தவறானது. இந்த கல்வி அவர்களுக்கான இலவச பொருட்கள், படிப்பிலிருந்து நோட்டு புத்தகங்களை அனைத்தும் கொடுப்பதற்கு ஒரு 50,000 கோடி தேவை என்று சொன்னால், அந்த 50,000 கோடியை ஈட்டுவதற்கான
முதலீடுகளுக்கான வழிமுறைகளை நாங்கள் வழங்குகிறோம். ஏறக்குறைய 1,58,000 கோடி ரூபாயை நாம் எளிதாக ஈட்ட முடியும். கிரானைட் மற்றும் இயற்கை வளங்கள், மணல், இது போன்ற வணிகத்தின் மூலமாக அரசு நேரடியாக ஈடுபட்டால் நாம் 1,08,000 கோடியை ஈட்ட முடியும். அதே போன்று நல்ல நிர்வாகத்தை வழங்கி ஊழலை ஒழித்தால் 50,000 கோடியை ஈட்டலாம். இதெல்லாம் அரசு செய்யணும். அதை தாண்டி இன்னைக்கு ஒரு அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாகவும் தரமானதாகவும் இருக்கணும். தனியார் பள்ளிகளை விட சிறப்பானதா இருக்கணும். பட் அந்த இலக்கு ஏற்றதுக்கு முன்னாடி டார்கெட்டா இல்லாம எல்லாருக்கும் அந்த ஒரு சப்சிடி போகணுமாங்கிறத ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் அதை தாண்டி பொறுப்பாளர் தாண்டி இந்த நாட்டில் ஒரு பூரணமாக முழுமையாக இலவச கல்வியை கொடுக்க வேண்டுவதற்கான துவக்க புள்ளியை எப்பொழுது நாம் ஆரம்பிக்க போகிறோம்? அதற்கான சிந்தனையோடு ஒரு அரசு ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம், அதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எங்களுடைய விஷன் இதுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாணவனும் துவக்க கல்வியிலிருந்து கடைசி ஆராய்ச்சி கல்வி வரை ₹1 கட்டணம் இல்லாமல் படிக்க வேண்டும் என்ற நிலையை மாத்துங்க. தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நீங்க மாத்த வேண்டாம். நல்ல லட்சியம், நல்ல லட்சியம். ஆனா தொடங்கும் போதே இப்படி எல்லாருக்கும் இலவசமா தொடங்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. நான் மீண்டும் பாருங்க, திரு சரவணனுடைய முதற்கட்ட பார்வையை கேட்க நீங்க கூட சேர்ந்தே சொல்லலாம். இதுல இந்த ஒரு கல்வியை தாண்டி நிறைய அம்சங்கள் இருக்கிறதுனால ஒன்றன் பின் ஒன்றா போயிடுவோம். அனைவருக்கும் மருத்துவம் இலவசம் அப்படின்னு கேட்கிறாங்க. கல்வியிலாவது எப்படி சாத்தியம்? அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாமே நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா இன்னைக்கு தனியார் மருத்துவமும் கூட இலவசம் அப்படின்னு இந்த மேனிபெஸ்டோ சொல்லுது. வேற யாரும் சொன்னா உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் என்ன, இது சாத்தியமா, நீங்க அனுபவம் இல்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்தியாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சரா உங்களுடைய ஆதரவோடு இருந்திருப்பவர், அந்த துறையுடைய அவருடைய செயல்பாட்டுக்காக பல விருதுகளையும் பெற்றிருப்பவர். இன்னைக்கு அனைவருக்கும் இலவச மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ட்ராக் ரெக்கார்டோட சேர்ந்து பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயமா பல பேருக்கு படாது. இல்ல, அது ஒரு கருத்து. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இதை பத்தி பேசணும், எஜுகேஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சார். மேலை நாடுகள் எல்லாம் எல்லாமே இலவசம் அப்படின்னு சொல்ல, அது தவறான கருத்து. அது போல மேலை நாடுகள்ல அமெரிக்காவிலும் சரி, பிரிட்டன்லயும் சரி, இலவசமான கல்வின்றது கிடையாது. அனைவருக்குமே இலவசமான கல்வி, அனைத்து கல்வியுமே கொடுப்பது அரசாங்கம் என்பது தவறு. அரசாங்கம் எல்லா இடங்களிலுமே பள்ளிகளை, மேலை நாடுகள்ல பள்ளிகளை வைத்திருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் பிரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்கு. சோ இது மேலை நாடுகளுக்கு ஒப்பீடானதுன்ற அந்த ஒப்பீடு தவறானது. பிரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்கு. அவர் சொன்னது என்னன்னா, அவர் என்ன சொன்னார், பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆர் என்டையர்லி டிஃபரண்ட். எஸ் ஆனா பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல பெரும்பகுதி சப்சிடைஸ் இருக்கக்கூடிய மேலை நாடுகள் திரு பத்ரி சேஷாத்ரி சொல்றது போல இருக்கு. அதாவது அவங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் will be beyond, நம்ம எப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கான திட்டங்கள் திமுக இதுல சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த அனைவரையுமே சமமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நண்பர் பாலு சொன்னார். அதற்காகத்தான் நாங்கள் இந்த திட்டத்தை, இதைத்தான் நாங்கள் 2006 ஆட்சி செய்யும் பொழுதே சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து இதை போல அனைவருக்குமே ஒரு ஈக்குவல் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஒரே சிலபஸ், அதாவது அனைவருக்குமே, அதாவது என்ன ஃபீஸ் கொடுக்குறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களோட மைண்ட்ல என்ன போகுது, அனைவருக்குமே ஒரு சமமான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அதை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தோம். many steps further beyond. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு சமச்சீர் கல்விங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிலபஸ், ஒரே மாதிரியான தரத்துல கல்வி. ஆனா இது தனியார் அரசு அப்படின்ற வேற்றுமையை முற்றிலும் களையக்கூடிய. சரவணன் பதில் சொல்றது முன்னாடி ஒரு செய்தி, இந்த சமச்சீர் கல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. ஆனால் 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து சமச்சீர் கல்வி தமிழ்நாட்டில் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் குரல் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா. அதற்கு பிறகு சாத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைமை, அதே போன்று இலவச கல்வியும் இன்னைக்கு நாங்க சொல்றோம் முழுமையாக அது சாத்தியம். இதுல அவர் சொன்னதுல ஒரே ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் அப்படின்னா, சொல்வது 1000 பேராக இருக்கலாம், அதை செயல்படுத்துவது யார் என்பதுதான் முக்கியம். அந்த சக்தி திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு இடைவேளைக்கான தருணம். நான் இடைவேளைக்கு பிறகு விரிவா வரேன். நாம் தமிழர் தோழரும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவருடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றோம். அவருடைய இந்த ஒரு தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் அடிப்படையே மாற்றி முதல்ல இருந்து கட்டமைப்போம் அப்படின்னு சொல்கிறது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ற கேள்விகள் எழுகிறது. கேட்போம், விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் கட்சிகளின் தேர்தல் அறிக்கை தொலைநோக்கா கவர்ச்சியா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறது. இலவச கல்வி, இலவச மருத்துவம், மதுவிலக்கு, நிர்வாக முறையில் மாற்றங்கள் அப்படின்னு பல அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது போல
சமீபத்துல தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியுடைய டாக்டர் சிவகுமார் கிட்ட கேட்க விரும்புறேன். வரவேற்கத்தக்க அம்சங்கள், நூதனமான பல அம்சங்கள் உங்களுடைய அறிக்கையில் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனா அடிப்படை மாற்றம் பெற வழின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசுடைய லட்சணியை மாற்றோம், தமிழ்நாட்டுக்கு தனி கொடி, புதிதா தமிழ்தாய் வாழ்த்து, புதுசா தேசிய கீதம், இதற்கான அவசியம் எங்கிருந்து வந்தது? ஒரு தனி கொடி கொண்ட மாநிலம் அப்படின்னா சட்டப்பூர்வமா ஜம்மு காஷ்மீர் நீங்களா வேற எந்த மாநிலத்துக்கும் அந்த அந்தஸ்து கிடையாது. இதற்கான அவசியம் எங்க இருந்து வந்தது? தமிழ்தாய் வாழ்த்தை ஏன் மாத்தணும், லட்சணியை ஏன் மாத்தணும்? அப்படி நம்ம சொல்ல முடியாது. இது ஆதித்யநாதர் முன்னாடியே தமிழ் தேசிய கொடி இருக்கு இங்க, அதை கொஞ்சம் திருத்தம் செஞ்சுதான் நாங்க கொண்டு வந்தோம் தவிர இது முன்னாடியே இருக்கு. கர்நாடகாவும் அவங்களுக்கான கொடியை வச்சுதான் எல்லா முக்கியமான அரசலுங்களும் அதை முதல்ல தேசிய கொடியும் அதையும் ஏற்றி தான் பண்றாங்க. ஏதோ நாங்க புதுசா ஒண்ணும் பண்ணல. கர்நாடகால கன்னட கொடி இருக்கிறது, அதற்கு எந்த சட்டப்பூர்வமான அந்தஸ்தும் கிடையாது. அன்றைய முன்னாள் முதலமைச்சர் சதானந்த கவுடா இந்த கொடிய இந்த ராஜ்யோத்சவம் நினைக்கிறேன் அவங்களுடைய விழாக்கள்ல ஏற்றுவது கட்டாயம் அப்படின்னு அறிவித்த போது கோர்ட்டுக்கு போனார்கள். அதுக்கு பிறகு அந்த ஆர்டர் பின்வாங்கப்பட்டது. சோ கர்நாடகத்துடைய இந்த ஒரு கன்னட தேசிய கொடிக்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் கிடையாது. இல்ல இப்ப இது 50,000 வருடம் பழமையான ஒரு தமிழர் இது, அதுக்கு ஒரு கொடி இருக்கிறது அவசியம். அதுல நாம் தமிழர் கட்சி அதை தெளிவா முடிவெடுத்து அதை பண்ணுது. அதை அவங்க பண்ணல அப்படின்லாம் கிடையாது. கர்நாடகால இருக்கு, அப்ப சிம்லால கூட நிறைய இடத்துல இருக்கு. அதற்கான சட்டப்பூர்வ அந்தஸ்து கிடையாது. ஜம்மு காஷ்மீருடைய தேசிய மாநில கொடிக்கு மட்டும்தான் சட்டப்பூர்வ அந்தஸ்து உண்டு, வேற எந்த மாநிலத்துக்கும் அந்த சட்டப்பூர்வ அந்தஸ்து கிடையாது. இல்ல இது ஒரு அடையாளமா நாங்க வச்சுக்கிறோம். ஓகே, அடையாளம் ஏத்துக்கிட்டாலும் கூட கர்நாடகால இருக்கு, அவங்க அன்அபிஷியலாவே பயன்படுத்துறாங்க. சோ அதனால ஒரு அடையாளமா நான் வச்சிருக்கேன். ஒண்ணு அடுத்தது ஐயா பாலு ஐயாவோட கருத்துக்கு இதை ஒட்டி வந்துடுறேன், பிறகு நீங்க அவருக்கு பதில் சொல்லலாம். எதற்காக தமிழ்தாய் வாழ்த்தை மாற்றணும்? எதுக்கு மாற்றணும்னா அதுல திராவிட திருநாடு, இது தமிழர், இது தமிழர் தேசியம், தமிழர் நாடு, இதுல போய் திராவிடன்ங்கிறது நாம் தமிழர் கட்சி எதுக்கு பிரச்சனையா? திராவிடன் இல்லாத ஒரு கருத்தை திணிக்கிறது, இல்லாத ஒரு கருத்தை திணிக்கிறது ஏக்கல நாம் தமிழர். அழகான தமிழ்தாய் வாழ்த்துல தமிழ்தாய எவ்வளவு அழகா வர்ணித்து இது எவ்வளவு நம்ம நல்லா இருக்கு. எதற்காக மாற்றம் இவ்வளவு நாள் வழங்கிடுச்சு தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னா? எல்லார் மனதிலையும் இவ்வளவு ஆண்டுகள், 50 ஆண்டுகள் ஒரு விஷயம். இது நீங்க அப்படி சொல்ல முடியாது. இதுல தவறு என்ன இருக்கு? இவ்வளவு நாள் தவறா ஒண்ணு இருந்த திருத்த நாங்க பாக்குறோம். இதுல தவறு என்ன இருக்குன்னு கேட்கிறேன். திராவிடத்தை நாங்க எதிர்க்கிறோம். திராவிடத்தை திராவிடர்னு ஒரு தவறான கருத்தை கருத்தாக்கத்தை நாங்க எதிர்க்கிறோம். அந்த ஒரு திராவிடனல் திருநாடுன்னு இருக்கே தவிர தமிழ்தாயை பெருமைப்படுத்தக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய உளவியலா சிதைக்குது. ஏன்னா சின்ன குழந்தைங்க முதல்ல திராவிடன் சொல்றது உளவியலா சிதைக்கிறது. இது தமிழர் நாடு, இதுல போய் திராவிடன் இல்லாத கருத்தை ஏத்துக்க விரும்பல. ஜனகணமனன்னு ஒரு தேசிய கீதம் இருக்கு, புதிதா ஏன் நாட்டுப்பண் தேவைப்படுது? நாட்டுப்பண் தமிழருக்கான ஒரு நாட்டுப்பண். இது அதாவது இது தமிழர் தேசியம், தமிழர் நாடு, இதுக்கான ஒரு நாட்டு மாநில அளவுல ஒரு மொழிக்காக ஒரு தமிழ்தாய் வாழ்த்து இருக்கிறது. தமிழருக்குன்னு தேசம் பயன்படுத்துறதுல தவறு இல்லையே. தேசத்துக்கான ஒரு தேசிய கீதம் இருக்கும்போது எப்படி 2 தேசிய கீதம் இருக்க முடியும் ஒரு நாட்டுல? இல்ல அது தேசியம், அதாவது மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி, இதுதான் நாம் தமிழர்களோட தத்துவம். அப்ப தத்துவப்படி இதற்கான ஒரு கொடி, இதற்கான ஒரு நாட்டுப்பண், இதற்கான ஒரு தமிழ் வாழ்த்து தெளிவா வச்சிருக்கோம். திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த அம்சங்கள்ல கேள்விகள் எழுது. இதை தாண்டி நாம் தமிழருடைய அறிக்கையில சிறுதானிய உற்பத்தி, விவசாயிகளுக்கு இலவச மருத்துவ சேவை, இந்த மாதிரியான நல்ல பல அம்சங்களும் தென்படுது. இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விமர்சனங்களும் வரவேற்கத்தக்க அம்சங்களும் உங்களுடைய பார்வையில்? என்னுடைய ஒரு பார்வை என்னன்னா, நாம் தமிழர் ரொம்ப அதீதமான பல விஷயங்களை அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. விட்டா இதை தடை செய்வோம், விட்டா அதை தடை செய்வோம். அது ஒரு சமுதாயம் அந்த மாதிரி எல்லாம் செயல்பட முடியாது. உங்களுக்கு நீங்க இவங்க சொல்ற மாதிரியான ஒரு அன்பான டிக்டேட்டர்ஷிப் எல்லாம் சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் மேலோட்டமா எடுத்துக்கிறதா இருந்தா, இவங்க இவர்களுடைய மின்சார கொள்கை இதை விட கேலி கூத்து எதுவும் இருக்க முடியாது. அவர்கள் மின்சார கட்டணம் போட்டிருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் செயல்படுத்தவே முடியாத ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே ரயில் ஓரத்துல மின்சாரத்தை தயாரிப்போம். அது ஒரு கிளாரிட்டி இல்லாம அழகான படம்
அவங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் உண்மையிலேயே செயற்பாட்டு வரைவுன்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? இல்ல வரவேற்கத்தக்க இல்ல இதுல அழகான லே அவுட், அதோடைய பிராக்டிகாலிட்டி பற்றி மேல எழுது பல விஷயங்கள் வரவேற்கத்தக்க அம்சங்கள் எதிர்பார்க்கிறீங்க. ஒன்னு வரவேற்கத்தக்க என்னதுன்னா, அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குறைந்தபட்சம் அழகாக அடுக்கி இதெல்லாம் ஒருவர் தன்னுடைய குவி மையத்தில் வைத்திருக்க வேண்டும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அதை நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து கையாளும் பொழுது தேவையில்லாமல் நேரத்தை விரயம் செய்திருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு இவர்கள் இறங்கி இந்த சில பிரச்சனைகளை நான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அறிக்கையிலையும் கொஞ்சம் பார்க்கிறேன். பட் நாம் தமிழர்ல இவர்கள் தரையில இறங்கி எல்லா விதமான தொழில்துறைகளையும் இவர்கள் இன்வெஸ்ட் செய்யற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரவே முடியாத ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஒரு 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 மினிமல் கவர்மெண்ட் என்ன நம்ம பண்ண முடியுமோ அதுல போக்கஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா ஒரு அரசு 6-7 விஷயங்கள்ல தான் அதிகபட்ச கவனத்தை செலுத்த முடியும். இது பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இந்த ஒரு பிரச்சனை என்ன பாக்குறேன்னா, அந்த பனை இது பனை மரம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நாங்க இறங்கி பனை மரத்திலிருந்து இதை பண்ணுவோம், பனை மரத்திலிருந்து அதை பண்ணுவோம். இது மக்களுக்கு இது தேவையா? இல்ல இங்க ஒரு வளமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுக்காக சொல்றீங்க? இல்ல இந்த மண்ணுடைய அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது? அதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சேர்த்தே பட்டியலிடுறாங்க. இல்ல அதுல எந்த விதமான வாய்ப்பும் இல்லைன்னு நான் பட்டுன்னு அடித்து சொல்ல முடியும்னா, உங்களுடைய நோக்கம் தப்பு. நான் we can have a debate on that. ஏன் அது தவறு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய போக்கஸ் எதுவாக இருக்கணும்? அரசு தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும். நீங்க பணையை நீங்க உயர்த்துவீங்கிறதுனால மனிதர்கள் வாங்க போகிறார்களா? அவர்களுடைய விருப்பம் என்ன? அதற்கு ஒரு மார்க்கெட் இருக்கா? சந்தையில் அரசு இறங்குவது என்பதை போன்ற ஒரு தவறான திட்டம் எதுவுமே இருக்க முடியாது. படத்தோட அமெரிக்கால கூட சந்தைப்படுத்தப்படக்கூடியதை அவங்க படத்தோட போட்டிருக்காங்க. நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறீங்க. என்ன வேணாலும் போடலாம். இது பணம் இது அமெரிக்கால வரைக்கும் சந்தைப்படுத்த முடியுது அப்படிங்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய நல்வாய்ப்பை ஏன் நம்ம உலகத்துல எங்க வேணாலும் சந்தைப்படுத்துங்க. அது இட்ஸ் a minor market. ஓகே, இது நேரடியான குற்றச்சாட்டு. ஓகே, நான் உங்கள்கிட்ட வரேன். உங்களுடைய பிராக்டிகாலிட்டியை கேள்வி எழுப்புறேன். இந்த அன்பான சரிவாதத்துக்கு பிறகு வரேன். அவர் சொல்வது போல மாநில அரசுக்கு அதிகாரங்கள் ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், சென்டர் லிஸ்ட் இருக்கும்போது யூனியன் லிஸ்ட்ல மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்கள், இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தனியார் பங்களிப்பு, அரசு இடம்பெறாத, அரசு பங்காற்றாத பல விஷயங்கள்ல கூட நான் செயலாற்றுவேன் அப்படிங்க பார்க்கும்போது இஸ் இட் நாட் உட்டோப்பியன்? செயல்பாட்டுக்கு உகந்ததா? இல்ல இப்ப அவரு பத்ரி சேதுபதி ஐயாவோட கேள்விக்கு பதில் வருவோம். இப்ப தடை அப்படின்னு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மக்களுக்கு எதிரான இப்ப இந்த கோக்கு, பெப்சி நீர் உறிஞ்சு விக்கிறாங்க, நீர் உரியிறாங்க, இதுக்கு நாங்க தடையை விதிக்கிறோம். அது மாதிரி குடிநீர் எடுக்கிற தனியார் இதெல்லாம் அதுக்கு இறைச்சிக்கு தடை வைக்கிறீங்க. நாங்க தெளிவா இருக்கோம். அதாவது அது பிராய்லர் சிக்கன், அதாவது மரபணு மாற்றப்பட்ட பிராய்லர் சிக்கனுக்கு நாங்க தடை விதிக்கிறோம். அதாவது இது தெளிவா மக்கள் நலன் தான் வாழ்வாதாரத்துக்காக சார்ந்திருக்கு. இல்ல நாம் தமிழர் கட்சி மக்கள் நலன் தான் முக்கியம். மக்கள் ஆரோக்கியமா வாழணும், அதுதான் முக்கியம். அதுக்கு என்ன வேணாலும் செய்யும். கோழியுடைய உற்பத்தினால நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் அநேகமான பகுதிகள் வாழ்வாதாரத்துக்கு அதை நம்பி இருக்கு. அதுதான் அதாவது அவங்க மக்கள் இல்ல அதை படிப்படியாக நாட்டுக்கோழி வைத்து நாங்க மாற்றி அமைப்போம். அதாவது தெளிவா இருக்கு. நாங்க இது ஒரு மற்ற கட்சிகள் மாதிரி இது ஏதோ தேர்தல் அறிக்கை கிடையாது, செயல்பாட்டு வரைவு. எப்படி நாங்க ஆட்சி செய்ய போறோம்ங்கிறது முழு விளக்கமும். அடுத்தது இன்னொன்னு, நாட்டுக்கோழியை ஊக்குவிக்கலாம். ஆனா ஒரு மாவட்டமே நம்பி இருக்கக்கூடிய, பெரிதும் நம்பி இருக்கக்கூடிய பிராய்லர் கோழிக்கு தடை விதிப்பேன்னு சொல்றது இல்ல. அதுதான் அதாவது தவறான விஷயங்கள், மக்கள் நலனை கெடுக்கிற விஷயம் எல்லாம் நாங்க தடை செய்வோம். இன்னொன்னு, ஐயா மின்சாரம் சொன்னாங்க. மின்சாரம் தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் இந்த அரசுல பக்கம் 22ல இந்த வரைவு இருக்கு. 25 பைசால கொடுக்க முடியும்னு வரைவுல இருக்கு. அவங்க ஏன் பண்ணலன்னா தனியாருக்கு 5 ரூபாய் 7 ரூபான்னு கொடுக்கறதுனால அதை அவங்க எடுக்கல. 25 பைசாக்கு சாத்தியமாக்கூடிய அப்படின்னா இவ்வளவு ஆண்டுகள் பண்ணலையே, உலகத்திலேயே எந்த அரசும் செய்ய முடியல. அதிமுக அரசுல இந்த வரைவு இல்லையா? இருக்கா இல்லையா? இது இருக்கு. தமிழ்நாடு பிளானிங் கமிஷன்ல 22வது பக்கத்துல இருக்கு தெளிவா. இன்னொன்னு,
இப்ப இந்த ஐயா இதுக்கு கேள்வி பாலு ஐயா கேள்விப்பட்டது இந்த கல்வி மருத்துவம் இவங்க வந்து அறிக்கை எழுதுவதை தான் இலவசமா சொல்றாங்க தவிர நாங்க தெளிவா என்ன சொல்றோம்னா இப்ப கல்வி அரசு வேலை பார்க்கிறவங்க அமைச்சர் முதலமைச்சர் எல்லாரும் அரசு பள்ளியில தான் அவங்க குழந்தைகளை சேர்ப்பாங்க. அதே மாதிரி மருத்துவமனையில தான் சேர்ப்பாங்க. இது மாதிரி நாங்க வரைவு தெளிவா கொடுத்துறோம். அதாவது தரத்தை கூட்டும் அப்படின்னு தரத்தை தெளிவா எப்படி செயல்பாடு பண்றோம்னு கொடுக்கிறோம். மத்தவங்க மாதிரி சும்மா இது வரையும் அறிக்கை எல்லாம் கிடையாது. ஓகே, திரு பாலு அவர்கள் அந்த பனை தொடர்பா சொன்னாரு. அவருக்கு பனை என்று ஒரு குறும்படத்தை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எடுத்திருக்கிறாரு. அதை தயவு செய்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவருக்கு நான் தர்றேன். அதை பார்த்த பிறகு திரு பத்ரி அவர்கள் சொல்லுவார், பனையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா என்று. நான் கிராமத்துல இருந்து வந்தவன், நான் பனைமரத்தில் இருக்கக்கூடிய பணம் கொட்டாஞ்சியில வண்டி ஓட்டினவன். ஆனால் இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு அதுல இருந்து உப பொருட்கள், அதனுடைய பொருளாதாரம், அதனுடைய வணிகம் இவ்வளவு இருக்குங்கிற தகவல் தமிழ்நாட்டில் தெரியாது. இன்னொன்னு, பனை ஏன் சொல்றேன்னா, 5000 ரூபாய் முதலீடு செஞ்சு 10,000 ரூபாய் ஈட்டுவதை விட எதுவுமே இல்ல, கட்டாந்தரையாக இருக்கக்கூடிய இடங்களில் விளையக்கூடிய பனை. அதற்கு தண்ணி ஊத்த வேண்டாம், அதற்கு எந்த விதமான பராமரிப்பும் தேவையில்லை. அதனால் வரக்கூடிய பயன் என்பது மிகப்பெரிய அளவு. இன்றைக்கு விவசாயம் செய்ய முடியாத பல தரிசு நிலங்களில் அந்த பனையை நாம் பயன்படுத்த முடியும். அதைத்தான் நாம சுட்டிக்காட்ட முடியும். இதற்காக அரசாங்கம் பெரிய அளவில் பனையே நம்பி இல்ல, ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஃபோக்கஸ் இருக்குன்னு அறிக்கையிலையும் நீங்களும் அதுக்கு அதுதான் அவருக்கான தகவல். இப்போ கல்வி தொடர்பா நீங்க சொல்றீங்க, தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேருந்தையே நாங்க இலவசமா தரோம்னு சொல்றாரு. பேருந்துகள் காலையில இருந்து மாலை போகும்போது திரும்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்படி ஒரு கல்வி தொடர்பான விஷயத்தை தொலைநோக்கு பார்வையோடு மிக நுணுக்கமாக, தொலைநோக்கு அப்படின்னு பார்க்கும்போது அருகமை பள்ளிகள் தானே தொலைநோக்கா இருக்கு. எங்களுடைய மிக அழகா சொல்லியிருக்கோமே. ஆனா அருகமை, அதாவது மாணவர்களுக்கு பஸ் அப்படிங்கும் போது அருகமை பள்ளி, அதாவது நீங்க என்ன சொன்னா, சுமையில்லாத கல்வி, அதாவது சுலபமான கல்வி, தரமான கல்வி, எல்லாவற்றையும் மிக அழகாக சொல்லியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இதுல நீங்க சொல்றீங்கன்னா, கல்விங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்க எடுத்து மிக நுணுக்கமா நம்ம கையாண்டோம் சொன்னா, அதை மட்டுமே 5 ஆண்டுக்கு கல்விதான் மிக பிரதானமானது. கல்வியும் விவசாயமும் ரெண்டை மட்டும் நம்ம குறிப்பா வச்சோம்னா, ஒரு 50 ஆண்டுகளுடைய வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் நாம் அங்கே அடித்தளம் அமைத்துள்ளோம். ஓகே, இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அறிக்கையை தான் திமுக காப்பி அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. உங்க அறிக்கையில அப்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதா? விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால் மேலும் பல அம்சங்கள் எழுகின்றன. இந்த அறிக்கையில இடம்பெறக்கூடிய விஷயங்கள் செயல்பாட்டுக்கு உகந்தவையா, இல்லை இஸ் இட் டூ உட்டோப்பியன் அப்படிங்கிற போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. கட்சி தேர்தல் அறிக்கைகள் தொலைநோக்கா கவர்ச்சியா? தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளி. கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகள் தொலைநோக்கா கவர்ச்சியா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். திரு சரவணன் அவர்கள்ட்ட ஏற்கனவே கேட்ட கேள்விதான் ரிப்பீட் பண்றேன். ஐ வுட் லைக் டு கெட் அ ரெஸ்பான்ஸ் ஃபார் தட். ஹெல்த் பொறுத்த வரைக்கும், கல்வியில சில கேள்விகள் கேட்கிறீங்க. ஹெல்த் பொறுத்த வரைக்கும், சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, அதனது முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஒரு ப்ரோவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறது. இந்த துறையில மத்திய அமைச்சராக இருந்தபோது பல திட்டங்களுக்காக சர்வதேச விருதையும் பெற்றவர். ஆக இதுல இலவச மருத்துவம் கொடுப்போம், தனியார் துறையிலையும் கொடுப்போம் அப்படின்னா, அது ஏதோ அனுபவமின்மையின் காரணமா சொல்லக்கூடிய ஒரு வைல்ட் ட்ரீம் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்க முடியாது தானே? இல்ல, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திமுகவில இருந்து இப்ப என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, இந்த ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் திமுக கொண்டு வந்த விஷயங்கள்ல முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் எவ்ரிபடி. அரசு ஊழியர்களுக்காக இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சோ இதெல்லாம் ஏதோ புதுசாக இன்னைக்கு இவங்க ட்ரீம் பண்ணி இல்ல உருவாக்கி இப்போ இன்னைக்கு கொடுத்து இது யாருமே செய்யவில்லை, இப்பொழுது நான் முதல் முறையாக இதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் எதுவுமே அதுல கிடையாது. இது எல்லாமே ஏற்கனவே திமுக செயல்படுத்திய திட்டங்கள். ஒரே நிமிஷம், 2004 இருந்து 2009 வரைக்கும் இவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். இப்ப சொல்லியிருக்க இதுல எத்தனை விஷயங்களை அங்கே செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். நிறைய செஞ்சிருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். அதனால அந்த விஷயங்கள், இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்க 2006 இருந்து 2011 வரைக்குமே செயல்படுத்தியாச்சு.
இப்போ 2011லயும் வந்து நிறைய இதை போல வந்து இப்ப வந்து அவர்கள் வந்து முக்கியமா அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கர்ப்பகால பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து மானியமா வந்து 20,000 ரூபாய் கொடுப்போமோ 15,000 ரூபாய் கொடுப்போம் சொல்லி சொல்றாங்க. இதை வந்து 2006லயே தலைவர் செயல்படுத்தி 20,11,000 பேர் வந்து பயன்பெற்று இருக்கிறார்கள். சோ இது எதுவுமே வந்து புதுசு கிடையாது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த மருத்துவம் தொடர்பான விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஹெல்த் மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுதான் கிராமப்புற சுகாதார திட்டம், தேசிய கிராமப்புற அகில இந்தியாவுக்கு பயன்படுத்தினதை அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து, அந்த தமிழ்நாட்டில் ஒருவர் கூட மருத்துவத்திற்காக ₹1 செலவு செய்யாத நிலைமையை ஏற்படுத்த முடியுமா என்று சொன்னால் முடியும். எப்படின்னு சொன்னா, இந்த இவர் சொல்றாரு நம்ம வந்து இன்சூரன்ஸ் கொடுத்தோம், அந்த இன்சூரன்ஸினால் பயனடைந்தவர்கள் தனியார் மருத்துவமனைகள், அதே அரசு மருத்துவமனைகள் அந்த வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலைமையை தமிழ்நாட்டினுடைய மருத்துவமனைகள் நம்ம உயர்த்தணும். இவர் சொல்றாரு இன்னைக்கு ஒரு தனியார் மருத்துவமனையில மருத்துவம் இலவசம் அப்படின்னா அரசு தான் சப்சிடைஸ் இல்ல, அதான் நாங்க சொல்றோம். இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு இவர் சொல்றாரு, தாய்மார்களுக்கு 12,000 நாங்க 20,000 நாங்க சொல்றோம். அவங்க அந்த தாய்மார்களுக்கு ஓராண்டு பால் 1 லிட்டர் பால் இலவசம் சொல்றோம். இதை தாண்டி ரொம்ப கடுமையான அவங்களுடைய திட்டங்களால தனியார் பயனடைஞ்சாங்க அப்படின்னா நீங்களும் தனியார் மருத்துவமனைகள் இருக்க போகுது, தனியார் மருத்துவமனையிலையும் மருத்துவம் இலவசமா இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னா அரசுடைய திட்டத்தினால பயனடைய போது தனியார் மருத்துவமனைகள். இது இன்னொரு தகவல் சொல்றாரு, 79,394 கிராமங்கள்ல வந்து ஆஷாக்கள் நியமிப்போம் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய துவக்க நிலை எதிரையும் 24 மணி நேர சேவையை கொண்டு வருவோன்றார். அதே போன்று முதியோருக்கான ஒரு தனி பிரிவு, அவர்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் அவருக்கு அந்த அனுபவம் இருந்தது காரணமாகத்தான் இதை தெளிவாக சொல்ல முடிஞ்சது. இதே மருத்துவம் சுகாதாரம் தொடர்பான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் எப்படி கேள்வி கேட்டு, இதுல ஒரு டீப் நாலேஜ் இருந்து அது மேல ஒரு கன்சர்ன் இருந்ததுன்னா நிச்சயமா மிக நுணுக்கமா ஒவ்வொரு விஷயத்தையும் இதில் கையாள முடியும். வாட் இஸ் டீப் வாட் இஸ் நாட் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். அது போல அவருடைய ஒரே இதுக்கு வந்து என்ன ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே செய்து விட்டோம். ஓகே, உங்க இதுல வந்து வரவேற்கத்தக்க அம்சம் எதுவும் இல்ல, நுனிப்போல் மீந்திருக்கிறாங்கிற அடிப்படையில் சொல்றீங்க. நாம் தமிழருடைய மேனிபெஸ்டோல பார்க்கும்போது அரசு பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாருமே அரசு மருத்துவமனைகள்ல அரசு கல்விக்கூடங்கள்ல தான் சேவையை பெறணும். அப்பதான் அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், அதனது தரம் மேம்படும் அப்படின்னு. அதை வரவேற்கத்தக்க அம்சமா பாக்குறீங்களா? மருத்துவத்துல ஒரு 10 சொல்லிருக்கோம்ல, இந்த 10ஐயும் தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்றினா நீங்க சொல்றத சொல்லவே தேவையில்லை. யார் அதாவது விளைவு தானே. ஆமா, ஒரு கண்ணு இல்லாத குருடன் தான் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போவோம். நாங்க என்ன சொல்றோம், இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களையும் மருத்துவம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நாம் கையாண்டோம் என்று சொன்னால் ஒரு தரமான ஒரு மருத்துவமனை, ஒரு அரசு மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனை இருக்கின்ற பொழுது ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க? குற்றச்சாட்டு தான் வருது, இது கட்டாயம் அது கட்டாயம், இது கூடாது இது கூடாது அப்படின்னு. இது ஒரு நெகட்டிவ் லிஸ்ட் கூட்டிட்டே போகுது. அதுவும் ஒரு சிவில் ரைட்ஸ் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை இருக்கக்கூடிய நாட்டுல நீ இங்கதான் போகணும், இங்க போக கூடாது, இங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுறது அடிப்படை உரிமை. தைரியமா சொல்றோம், இது தைரியமா சொல்றோம். முதலமைச்சர் வந்து அவருக்கு ஏதாச்சும் நோய் இது பட்டாலும் அரசு மருத்துவமனை தான் போகணும் தைரியமா சொல்றோம். அது அந்த தைரியத்தை நீங்க பாக்கணும். இவங்க மாதிரி அப்படியே பழுப்புறதெல்லாம் கிடையாது, நேரடியா சொல்றோம் எல்லாமே. அதாவது மக்கள்கிட்ட எதையும் மறைக்க தேவையில்லை. அப்பதான் தரம், அப்ப தன்னால முதலமைச்சர் அங்க போறாருன்னு அந்த தரம் தன்னால உயர்ந்துரும். இவங்க என்னன்னா தலையில சொல்றாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் மகன் படிக்கக்கூடிய கல்வி கூடத்துல தரம் உத்தரவாதம் செய்யப்படும். அதே போல அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து ஒரு மருத்துவ கல்லூரி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை 2006லயே கொண்டு வந்தாச்சு. அதை பத்தி இப்ப பேசுறாங்க இவங்க. அதாவது ஒரு மாவட்ட பாமக சொல்றேன், அதாவது பாத்தீங்க அப்படின்னா அது கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலே கல்லூரி கொண்டு வரும்போது அதற்கு கூட வந்து மருத்துவமனை ஒவ்வொரு மாவட்டம் இருக்கும் பட்சத்துல இது எல்லாமே வந்து கவர். ஓகே, இதை தாண்டி எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். திரு பத்ரி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது இந்த கவர்னன்ஸ் ஸ்டைல்ல, இந்த நிர்வாக முறையில நிறைய மாற்றங்களை பத்தி பேசுது. இப்போ வந்து ஒரு பொறுப்புடைமை,
அதுக்கப்புறம் ஒரு கருத்தொற்றுமை இந்த அடிப்படையில் எல்லாம் செயல்படுத்துவோங்கிறத தாண்டி மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாதமும் கேபினட் கூட்டம் நடைபெறும். அதுக்கப்புறம் முதலமைச்சர் மாண்புமிகுன்னு சொல்லக்கூடாது, அன்புள்ளன்னு சொல்லணும். இதற்குன்னு ஒரு குழுக்கள் அமைக்கப்படும். ஒரு நிர்வாக முறையில முதலமைச்சர் தலைமையில பல கமிட்டி, இதெல்லாம் நிர்வாக முறையில பல மாற்றங்களை இது பிரிஸ்கிரைப் பண்ணுது. இது வரவேற்கத்தக்கதா பார்க்கப்படுமா திரு பத்ரி உங்களுடைய பார்வையில்? அதோடைய அடிப்படை கருத்து வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த செயல்பாட்டு முறை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உண்மையில இவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, எந்த அளவுக்கு மத்திய அரசிடமிருந்து அதிகாரங்களை பிடுங்கி மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதே போல இவர்கள் செய்ய வேண்டியது உள்ளாட்சிகளுக்கு தேவைப்படும் அதிகாரங்களை பகிர்ந்தளித்துவிட்டு மாநில அரசு எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்துவிட்டு சும்மா இருப்பது. இவர்கள் உண்மையிலே என்ன கேட்டா, மாவட்ட ஆட்சியர் என்பவர் தேவையில்லை, மாவட்ட அளவுல எந்த அட்மினிஸ்ட்ரேஷனுமே தேவையில்லை. ஏன்னால் மாவட்டம் என்னும் ஒரு யூனிட்டே ஒரு அதற்கு இணையான மக்களாட்சி முறை இல்லாத ஒரு யூனிட். நீங்க உங்களுக்கு மாவட்டத்தை முழுமையாக ஆளக்கூடிய மக்களாட்சி அமைப்பு என்ன இருக்கு? நமக்கு மாநகராட்சி இருக்கு, நகராட்சி இருக்கு, கிராம பஞ்சாயத்து இருக்கு. இப்ப மாவட்டம் என்னும் நிர்வாக ஆட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் எதற்கு? அதை முற்றிலுமாக நீக்கிவிட்டு பேசாம அந்தந்த மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு அனைத்து வித அதிகாரங்களையும் கொடுத்துவிட்டு அவர்கள் தங்களுக்கான அதிகாரிகளை நியமித்துக் கொள்ளலாம் என்று விட்டு போக வேண்டும். பரவலாக்கத்தை பொறுத்த வரைக்கும் 6 மண்டலமா தமிழ்நாட்டை பிரிப்போம், 6த்துக்கும் சிஇஓ போடுவோம், அந்தந்த மண்டலங்கள் அங்கங்க முடிவு எடுக்கப்படும், நிர்வாக முடிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் குவியலா தான் பார்க்க முடியுமா? இதையும் குவியலா தான் பாக்குறேன். நீங்க உங்களுக்கு இன்றைக்கு நகராட்சிகள் மாநகராட்சிகளும் பஞ்சாயத்துகளும் இருக்கும் பொழுது எதற்கு புதிதான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் நீங்க கொண்டு வரணும்? நீங்க உங்களுடைய அதிகாரத்தை நீங்க எப்படி மத்திய அரசு சிலவற்றை கையில் வைத்திருக்கிறதோ அதை போல மாநில அரசு சிலவற்றை கையில் வைத்துவிட்டு உள்ளாட்சி சாலைகள் போடுவது, சாக்கடையை பராமரிப்பது, குடிதண்ணீர் வழங்குவது, இதை போன்ற அடிப்படையான விஷயங்களை உள்ளாட்சியிடம் விட்டுவிட்டு இவர்கள் எதற்கு மாவட்டம் அளவில் மண்டலம் அளவெல்லாம் நிர்வாக அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும்? தேவையே இல்லை. அதை கொண்டு வரதுனால பிரச்சனைகள் தான் வலுக்கும். அதாவது பத்ரி சொல்றார், மாநில அளவில் நாங்க மண்டலமா ஏன் பிரிக்கணும்னு சொன்னா, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு சாதாரண சின்ன ஒரு என்ஓசி வாங்குறதுக்காக சென்னைக்கு வர வேண்டிய நிலைமை. ஒரு அரசு ஊழியராக இருக்கிறவர் தன்னுடைய பணியின் தொடர்பான ஒரு விஷயத்தை அவர் முடிவு செய்யணும்னா அதற்கு சென்னைக்கு வரணும். இதை ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து மேற்பார்வை செய்யக்கூடிய அமைப்பாக மட்டும் இருக்கணும். ஒரு சிஇஓ போடுறீங்க, அவர் சொல்வது போல இப்போது ஒரு தேர்ட் டயரா ஒரு அமைப்பே இருக்கிறது, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறது. அதை வலுப்படுத்த அதற்கு அதிகாரத்தை என்ன மெக்கானிசம் இருக்கு? பேசவே இல்லை. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 32 மாவட்டங்கள் என்றால் 32 மாவட்டங்களிலும் கல்வி, தொழில், விவசாயம் ஒரே சீராக இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா அது இல்லங்கிறதுக்கு தான் உதாரணம். இப்ப நாங்க சொல்றோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சரவை கூட்டம்னு சொல்றோம்ல, இது ஒரு நிர்வாகத்திற்கான ஒரு புரட்சி. அது என்ன பயன்னா, இன்னைக்கு வேற ஒரு மாவட்டத்தில் கன்னியாகுமரியிலயோ இல்லாட்டி தர்மபுரியிலயோ அமைச்சரவை கூட்டம் நடக்கிறதுனால வாட் பர்பஸ் இஸ் இட்? நிச்சயமா, ஏன்னா ஒரு அமைச்சரவை ஏன் கூட்டம் நடக்குதுன்னா அந்த மாவட்டத்தில் அந்த துறையை அனைத்து துறையை சார்ந்தவர்கள் அங்கே செல்கின்ற பொழுது மிக அதிகமான கவனம் அந்த மாவட்டத்திற்கு செலுத்தப்படும். அந்த மாவட்டத்தில் கவனிக்கப்படாத பல பிரச்சனைகள் மக்களால் அந்த அமைச்சரவை கொண்டு வரப்படும். அதிகாரிகள் அதை தீர்வு செய்த பிறகுதான் அந்த கூட்டமே நடக்கும். ஒரு நாள் முன்பாகவே அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை ஆராய்ந்து அமைச்சரவை கூட்டம் நடத்தி ஒவ்வொரு நீங்க ஒரு பகுதியில் கேபினட் கூட்டம் நடைபெறதுனால மட்டும்தான் சொல்ற. இதுதான் ஒரு பரவலாக்கப்படுவது. அதிகாரம் ஒரே இடத்தில் குவிந்து கிடந்து ஒரே இடத்தில் இல்லாமல் அனைத்து பகுதிகளுக்கும் அது பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த நிர்வாக சீர்திருத்தம் பாருங்க, நாங்க ஆட்சி மாற்றம் முன்னேற்றம் என்று சொல்வது என்பது வார்த்தைக்கு அல்ல, ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாக முறையை மாற்றுவதற்காக. இப்பொழுது இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்னா இப்படிதான் இருக்கும், மாவட்ட ஆட்சியர்னா இதுதான் பணி, இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பிரிவையும் நாங்கள் தனிமைப்படுத்தி அதற்கான ஒரு அமைச்சகம் உருவாக்க வேண்டும் என்று சொல்றது எதுக்கானா, கவனிக்கப்படாத பல துறைகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது.
அததான் வந்து நாங்க question remains. இதெல்லாம் வந்து கள அளவுல செய்யறதுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. அதை வலுப்படுத்தும் போது இதுவும் சீரா நடக்குமே. அதை வலுப்படுத்த என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னா அதாவது நீங்க வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் தரவே கூடாது என்று சொல்லக்கூடிய கட்சி பாமக. அதை பத்தி என்ன பேசுறது? மண்டலமா பிரிப்போம், சிஇஓ அப்பாயின்மெண்ட். அதாவது அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரையும் அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புடைய தலைவர்களையும் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லையே. நாங்க என்ன சொல்றோம்னா மண்டலம் என்று சொல்வது இன்னும் இதை தாண்டி இன்னொன்னு சொல்றோம். திருச்சியை 2வது தலைநகராக மாற்றுவோம்னு சொல்றோம். ஒரு முறை எம்ஜிஆர் சொன்னார், அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய சென்னையை நோக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்த நிர்வாக அதிகாரிகள், மக்கள், சாமானியர்கள் சென்னைக்கு படையெடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை மாற்றி ஒரு கொள்கை ரீதியான விஷயத்தை மட்டும் திமுக எங்களை பார்த்து காப்பி அடிச்சிச்சு அப்படிங்கிறீங்க. இதை நாம் தமிழர் சமீப காலமா சொல்லி வருது. அதை நீங்க பின்பற்றி அறிக்கையில வெளியிட்டதா சொல்லலாமா? எந்த விஷயம்? திருச்சியை தலைநகரமாக்குவது. அதாவது அப்படி எல்லாரும் சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அதாவது நிர்வாக சீர்திருத்த தொடர்பாகவோ மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலோ ஒரு அரசு நிர்வாகம் எதிலெல்லாம் தவறு செய்கிறது என்பதை மிக நுணுக்க சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மருத்துவர் ஐயா அவர்கள். எங்க ஐயாவனுடைய செய்தியை வேணா மத்தவங்க வேணா காப்பி அடிக்கலாம் ஒழிய நாங்க அடிக்கிறோம்னு சொன்னா ஒரு சாதாரண ஆள் கூட நம்ப மாட்டாங்க. திமுக மேல சொல்றீங்க இல்ல காமனான அம்சங்கள் இருக்கும்போது எங்களை பார்த்து காப்பி நிறைய பட்டியல். எங்கள் வரைவு நாம் தமிழர் கட்சியோட வரைவு போன மாதம் 23ஆம் தேதியே வெளியிட்டுட்டோம். வெளியிட்டு தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம் ரொம்ப தெல்ல தெளிவா. அதை காப்பி அடிச்சது கூட சரியா காப்பி அடிக்கல, தெல்ல தெளிவா நான் பதிவு செய்றேன். திரு எம்ஜிஆர் அவர் சொன்னது போல, திரு சரவணன் சொன்னது போல சரியா இருந்தா பாமகவுடைய அறிக்கையில் இடம்பெறாமல் இருக்கலாமான்னு தெரியல. ராமதாஸ் சில இடங்கள்ல பேசணும் பலமுறை பேசி 5 தலைநகரத்தை வந்து இப்ப வந்து யுஎஸ், சைனா இது போன்ற கண்ட்ரில எல்லாம் வந்து தெளிவா வந்து 5 தலைநகரம். அதே மாதிரி திருச்சி வந்து நாங்க வந்து 5 தலைநகரம் வச்சிருக்காங்க யுஎஸ். அதாவது நிர்வாகத்துக்கு ஒரு தலைநகரம். இதுக்கு நீங்க தெளிவா அதை முழுவதும் பாத்தீங்கன்னா தெரியும். கலிபோர்னியா எல்லாமே வந்து அவங்க நிர்வாகத்துக்காக பண்ணிருக்காங்க. அது ஒரு பேருக்காக இருக்கலாம், அதுக்கு ஒரு ஆபீஷியல் பேருக்காக தான். இப்ப எடுத்துக்காட்டு திருச்சி வந்து நான் நிர்வாகத்துக்காக நாங்க வச்சிருக்கோம், கன்னியாகுமரி வந்து மெய்யியலுக்காக வச்சிருக்கோம், கோயம்புத்தூர் வந்து தொழில் மற்றும் தொழிலுக்காக வச்சிருக்கோம், சென்னை வந்து துறைமுகமும் கணினியும். அதாவது தெளிவா இது எதுக்கு பண்ணிருக்கோம் தலைநகரமா? இது எதற்குன்னா அதாவது அந்த நிர்வாகத்தை பரவலாக்குவதற்கும் வளர்ச்சியை பரவல. இப்ப எல்லாமே சென்னையில கூஞ்சிருக்கு. இப்ப சமீபத்திய ஒரு 32 தலைநகரமா வச்சா சமீபத்திய புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா சென்னை தான் உலகத்தை இது அதிகமான விபத்து இருக்கு. எதுக்கு? எல்லாருமே வந்து கிராமத்துல இருந்து நகரத்துல தான் வந்து குமிறாங்க, நகரம் பிதுங்கி வழியுது. அப்ப இதுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட இது பண்ணது. இது வந்து அப்படிதான் நீங்க பாக்கணும் தவிர அதுக்கு மாவட்டங்கள் இருக்குல்ல, மாவட்டங்களை சரியான அளவில் பிரிக்கணும். இன்னைக்கு வேலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாவட்டம், 200 கிலோமீட்டர். நாங்க என்ன சொல்றோம், 12 லட்சம் மக்கள் தொகை கொண்டதை ஒரு மாவட்டமாக பிரிக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். இது எல்லாமே என்னன்னா ஒரு ஈஸியா அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, ஒரு அரசு பணியை நிறைவேற்றுவதற்கான விஷயம். ஒரு மக்களுக்கும் அரசு நிர்வாகத்திற்கான இடைவெளியை குறைக்கணும். தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்கணும், வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு அப்படின்னு 2 மாநிலமா பிரிக்கணும்னு தொடர்ந்து உங்களுடைய நிறுவனர் சொல்லி வந்தாரு. அந்த அம்சம் இந்த தேர்தல் அறிக்கையில கைவிடப்பட்டதா இல்ல அடுத்த தேர்தல் அறிக்கையில இடம்பெறுமா? நீங்கள் பதிலளிக்க விரும்புவீங்க நினைக்கிற ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து வாதிப்போம். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன, தொடர்ந்து வாதிக்கலாம். நேர்களே தொடர்ந்து நேர்கள். கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகள் தொலைநோக்கா கவர்ச்சியா என்ற தலைப்பில் வாய்த்து வருகின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது. ஊழலில்லா தமிழகம், மதுவில்லா தமிழகம், இலவச கல்வி, இலவச மருத்துவம் உள்ளிட்ட அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. நாம் தமிழருடைய அறிக்கையும் சில வாரங்களுக்கு முன்பு வந்தது. அதுல முக்கியமா எழக்கூடிய கேள்வி, திரு பத்ரி முதல்ல குறிப்பிட்ட ஒரு விஷயம், இது ஜனநாயக நாடு, இதுல சர்வாதிகாரம் பற்றி அறிக்கையே பேசுது. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். ஜனநாயக நாட்டுல சர்வாதிகாரத்துக்கு என்ன வேலை? இல்ல இப்ப ஹெல்மெட் போட்டு போகணும், தலைக்கவசம் போட்டு போகணும்னு அதை வந்து கட்டாயமாக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த அதிமுக திமுக ஆட்சி பாத்தீங்கன்னா அது ஒரு கட்டாயமே இல்லை. எத்தனை விபத்து ஆகுதுன்னு பாருங்க. அப்ப அது கட்டாயம், அந்த ஒரு ஒரு நம்ம ஒரு தைரியமா கட்டாயம் சொன்னா அது எல்லாரும் ஹெல்மெட் அணிவது கட்டாயம். அதிமுக திமுக அரசு இல்ல, மோட்டார் இல்ல கடுமையா அவங்க வைக்கல.
நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். செயலாக்கம் கடுமையா செயலாக்கம் பண்ணல. பண்ணியிருந்தா எவ்வளவு விபத்து, தலைக்கவசம் இருந்தா எவ்வளவு உயிரை காப்பாற்றிருக்கலாம். அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். அதை போல எல்லா விஷயமும் அப்படிதான். அது சட்டத்தின்படி நடத்தல்ங்க. ஆனா சர்வாதிகாரம் அப்படிங்கிறது இன் வாட் எவர் நேம், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரங்கிறது உங்களுடைய கொள்கையாவே இருக்குமானா அது எப்படி இந்த நாட்டுடைய அடிப்படைக்கு முரணானது இல்ல. இப்ப தியரிஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு ரொனால்டு அப்படின்னு 2 எழுதியிருக்காங்க. அதுல இப்போதைக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப இருக்கிறதுக்கு தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் தான் சரின்னு இருக்கு. அதாவது என்னன்னா, அதாவது வாழ தெரியாத மக்கள், ஆள தெரியாத அரசு, இதுதான் இப்ப நடைமுறையில் இருக்கு. அரசியல் அமைப்பு சட்டம் சொல்வது அதை அல்ல. நீங்க லீ குவான் யூ எடுத்துக்காட்டா வைக்கிறீங்க. லீ குவான் யூ, மலேசியா வாழ்ந்த மகாதீரோ தங்களை ஜனநாயகவாதிகளா தங்களுடைய நாட்டுடைய அரசியலமைப்பை ஜனநாயக ரீதியான சட்டமாவே காட்டிக் கொண்டதில்லை. ஆனா இந்த நாட்டுடைய சட்டம் அதனது அடிப்படை ஜனநாயகம். சரிதான், நாம அதை மறுப்பு சொல்லல. இப்ப இது இந்த சுதந்திரத்தையே தவறா பயன்படுத்துறாங்க. அங்கதான் சிக்கல். இப்ப நம்ம தலைக்கவசம் கட்டாயம் அணியணும்னு சொன்னா அது கேட்கல. அப்ப அத கடுமையா சட்டம் விதிக்கிற, கடுமையா நீங்க செயலாங்கம் பண்ணாதான் சரியா வரும். அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அது ஒரு கான்செப்டா சொல்றாங்க. அதுலதான் கேள்வி எழுது. திரு பத்ரி ஹஸ் சம்திங் டு ஆட் ஆன் திஸ்? இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு? நம்முடைய குடியாட்சி அமைப்புல இந்த மாதிரி சர்வாதிகாரம், அன்பான சர்வாதிகாரம், அன்பில்லா சர்வாதிகாரம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அவர்களுடைய கற்பனைகளை அவர்கள் காண்பித்துக் கொள்கிறார்கள். அது யாருமே ஏற்றுக்கொள்ள போவதில்லை. நான் என்ன செய்யணுங்கிறத இவர்கள் எனக்கு தனிமனித சுதந்திரத்தில், என்னுடைய தனிமனித சுதந்திரத்தில் இவர்களுக்கு கை வைக்க எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறது இவர்களுடைய செயல்பாட்டு வரைவுல வரலைனாலும் அவர்கள் தங்களால ஒரு கட்டத்தில் உணர்ந்து கொள்வார்கள். அதனால இதை பத்தி நான் எனக்கு பேசுறதுக்கு மேற்கொண்டு ஒண்ணுமே கிடையாது. இல்ல, இப்ப நடைமுறையில இருக்கிறது தன்னலமுள்ள கொடுமையான சர்வாதிகாரம் இப்ப இருக்கு. இப்ப ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதுதானே. அப்ப நாங்க கொடுக்கறது எப்படி நீங்க அது தவறான பார்வையில பாப்பீங்க? தன்னலம் இல்லங்கிறது சப்ஜெக்ட். ஒருத்தருக்கு தன்னலமற்ற விஷயமா ஒருவருக்கு படலாம், இன்னொருத்தருக்கு அதுவே தன்னலமற்ற விஷயமா தன்னலம் இல்லாம தான் செய்யறேன்னு அதுவே செய்யலாம். பட் சர்வாதிகாரம் அப்படிங்கிறது ஒரு குடியாட்சி நாட்டுல, ஒரு ஜனநாயகம் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல சாத்தியமா? நீங்க ஃபேஷன் பண்ணக்கூடிய சிங்கப்பூர் தன்னை எந்த இடத்திலுமே ஜனநாயக நாடா காட்டி கொண்டதில்லை. ஆனா இந்த நாடு ஜனநாயக நாடு இல்ல. இப்ப நீங்க இதுக்கு எடுத்துக்காட்டு சோதனைகள் பல வரலாம். ஐயா காமராஜர் ஐயாவே நீங்க சொல்லலாம். இப்ப வைகை அணை கட்டும் போது அதுக்கு எதிராக ஒரு 20 கிராமத்தை அவர் காலி பண்ணிட்டு பண்ண வேண்டியதாயிருச்சு. அவங்க இவர் அத வைகை அணைய பார்க்க போகும்போது அந்த 20 கிராமம் கொடி பிடிக்கிறாங்க. ஒரு 300 பேரு. அப்ப ஓட்டுநர் சொல்றாரு, ஐயா நம்ம திரும்பிடலாமா? இல்ல நீங்க போங்க அப்படின்னு சொன்னா, அதை கடந்து போகும்போது அங்க 10,000-20,000 பேர் அப்படியே சந்தோஷத்துல வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்ப இது நீங்க எந்த பார்வையில பாப்பீங்க? இதுதான் தன்னலமற்ற சர்வாதிகாரம் எங்க வருது? சர்வாதிகாரம் இல்ல, அந்த கடுமையான சட்டம் வைக்கிறது தான் அது. அந்த வார்த்தை உங்களுக்கு தவறாப்படுது, அவ்வளவுதான் தவிர அது அந்த கட்டாயமாக்குறது தான். ஓகே, நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங். எஸ், இப்ப நீங்க மாண்புமிகு அப்படிங்கறதே இருக்கக்கூடாது. முதலமைச்சரை அன்புள்ள அப்படிங்கிற ஒரு பதத்தோட தான் அழைக்கணும். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களா ஒரு சர்வாதிகார மண்ணிலையில ஜனநாயகத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனா உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டே கேள்விக்குள்ளாகலையா? மாண்புமிகுன்னே சொல்லக்கூடாது அப்படிங்கிறீங்க. உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிதான் இருக்கிறதா? ஐயா, சின்ன ஐயா இதெல்லாம் வழக்கத்துல கொண்டிருந்தது, போஸ்டர் ஒட்டியது. பாட்டாளி மக்கள் கட்சி, யோர் ட்ராக் ரெக்கார்ட் இஸ் அண்டர் குவெஸ்டின். நாங்க இன்னைக்கு சின்னையாங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு 144 போட்டிருக்காரு எங்களுக்கு. நாங்க பாசமா சொல்லணும்னா கூட இல்ல அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்ச காலத்திலிருந்து தொடர்ந்து அதை சொல்லி வருகிறார். நாங்கெல்லாம் இப்ப இன்னைக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தளபதிங்கிற வார்த்தையை மாத்தி ஸ்டாலின் சொல்லுங்க சொல்ல. ஆனால் அன்புமணி என்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு நான் 100 முறை சொல்றேன். ஐயா என்பவரை ஐயா என்றுதான் நாங்கள் இல்ல. அவர் அதற்கு அந்த இடத்தில் மீண்டும் சொல்றேன். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கூட கருணாநிதியை நான் கருணாநிதி என்று அழைப்பதில்லை, கலைஞர் என்று தான் அழைக்கிறேன். அவருடைய அனுபவம், அந்த சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய பணிகள், அவருடைய தியாகம், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் என்றைக்கும் ஐயா. இதை விடுங்க, எங்களுடைய அறிக்கைக்கு அதுதான் சொல்றேன். அதாவது ஐயா என்பது சின்னையான்னு சொன்னதுனால அதை கட் பண்ணிட்டு வேண்டாம், என்னை அன்புமணி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். இந்த தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் என்பவரை ஒரு போற்றக்கூடியவராக, வணங்கக்கூடியவராக, அவர் எல்லாவற்றையும் விட எஜமானரை போன்று ஒரு தோற்றம் இருக்கு. ஒரு தமிழ்நாட்டில் மக்கள் தான் எஜமானர்கள். ஆனால் மக்களை எஜமானர்களாக நாம் நடத்துகிறோமா என்றால் இல்லை.
ஒரு ஊழியனாக ஒரு முதலமைச்சர் இருக்கணும். ஒரு 24 மணி நேரம் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியன், ஒரு அரசு ஊழியர், ஒரு ஆசிரியர் பள்ளிக்கு செல்றாருல, அதே போன்று ஒரு முதலமைச்சர் செல்லணும். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 2 முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ஒன்று, ஊழலை ஒழிக்கிறதுக்காக பாமக முன்வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் லோக் ஆயுக்தா சட்டம். முதல் சட்டம் அமைச்சரவை வந்து முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் சட்டமாக லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம் என்று சொல்கிறோம். அதே போன்று திமுக இல்ல, எல்லாமே நான் சொல்றேன், சேவை பெறும் உரிமை சட்டம் திமுக சொல்கிறது. ஐயா தயவு செய்து திருப்பி சொல்லுங்க, நீங்க சொன்னது அவங்க சொல்றாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் அநேக மாநிலங்கள் நான் ரொம்ப தெளிவா நான் முடிச்சிடறேன். இல்ல ஊழல் தொடர்பான விஷயத்தை சொல்றேன். இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தையும் லோகாயுக்தா சட்டத்தையும் இதை நிறைவேற்றி கவர்னன்ஸ் இந்த 3ஐயும் நாம் நடைமுறைப்படுத்தினால் முழுமையாக ஊழலை ஒழிக்க முடியும் என்று பாமக நம்புகிறது. இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை இந்த வரைவு தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டிருப்பது மது ஒழிப்பு. அந்த மது ஒழிப்பு முதல் நாள் முதல் கையெழுத்து என்ற ஒரு செய்தியை நாங்கள் பதிவு செய்திருக்கோம். அதை தாண்டி மது ஒழிப்பு தொடர்பான மற்ற விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு திமுக சொல்லுது மது ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் மது ஆலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறத அதனுடைய உரிமத்தை ரத்து செய்வார்களா என்று சொல்லவில்லை. அதே போன்று மதுவை ஒழிச்சிடறோம்னு அவங்க சொல்றாங்க. பீகார்ல கூட நான் முடிச்சிடறேன், மது ஒழிச்சிடறேன்னு சொல்றாங்க. ஆனால் மதுவை ஒழிக்கின்ற பொழுது கள்ளச்சாராயம் பெறுகிறது. அந்த கள்ளச்சாராயம் பெறுவதை தடுப்பதற்கான என்ன வரைவை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறது? ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது அதுக்குதான் தனியா சட்டம் சட்டம் அதை அணுகும். நான் ஒண்ணே சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொன்னார், பாட்டாளி மக்கள் கட்சி முதல் நாள் முதல் கையெழுத்து என்று சொன்ன போது ஸ்டாலின் சொன்னால் நாங்களும் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று சொன்னார். ஆனால் மதுவிலக்கு செய்வதற்கு அமுல்படுத்த சட்டம் இயற்றப்படும் என்று சொல்வது நீங்க சொல்லக்கூடிய கள்ளச்சாராய பெருகினா எப்படி, ரீஹாபிலிட்டேஷன் எப்படி அணுகுது, இதெல்லாம் சட்டம். நான் சொல்றேன், இந்த செய்தியில திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கை நான் வச்சிருக்கேன். முதல் சட்டம் என்று கூட சொல்லல, சட்டம் இயற்றப்படும் என்று மட்டும் சொல்லுகிறார்கள். ஆனால் சட்டம் இயற்றது ஒரு மதுவை ஒழிப்பதற்கு எதற்கு சட்டம்? எனக்கு தெரியல, நான் ஒரு வழக்கறிஞரா கேட்கிறேன். மதுவை ஒழிப்பதற்கு ஒரே ஒரு கையெழுத்து போரும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவருடைய குற்றச்சாட்டுகள் அவருடைய இதுக்கெல்லாம் வந்து ஒரு விரிவான பதில சொல்லணும்னு விரும்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து மாண்பு மிகுன்னு சொல்லக்கூடாது, எளிமையாக இருக்க வேண்டும், அன்புள்ளன்னு சொல்லணும், அன்புள்ள சொல்லணும். அதாவது எங்களுடைய கருத்து, திமுகவின் கருத்துன்னு கூட சொல்ல முடியாது, அதோடைய செயலாக்கம் எப்படின்னா வெறும் வார்த்தைகளில் அல்ல. அவர் எதுக்காக ஒரே நிமிஷம் எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதாவது அவங்க வந்து எப்பொழுதும் எளிதில் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவங்களை தூக்கி ஒரு பெடஸ்டல்ல வச்சு நம்ம அப்படி வணங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இதை திமுக செய்து காட்டியிருக்கிறது. தலைவர் கலைஞர் வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அனைவருமே வந்து அணுகக்கூடியவராக இருந்தார். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த அவருடைய 5 வருட காலம் வந்து அந்த இதா இருக்கும் பொழுது தமிழகத்தை முழுவதும் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு முதலமைச்சர் இந்த தலைவர் ஒரு பாடுபொருளாக ஏதோ ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஃபிகரா திராவிட கட்சிகள் வச்சிட்டு இருக்கு. கிடையாது. இந்த டைட்டிலும் கூட முக்கியமான விஷயம். இந்திய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய பிரணப் முகர்ஜி அவர் வந்த பிறகு மேதகு ஹிஸ் எக்ஸலன்சி அப்படிங்கிற டைட்டில் அபாலிஷ் பண்ணார். எக்ஸெப்ட் அது வந்து ஒரு சின்ன அதுதான் அதாவது ஒரே இல்ல எப்படின்னா ஒரு கருத்து, அதாவது வந்து பெயரில் அந்த கூப்பிடுறதுல கிடையாது, செயல்களில் இருக்கிறது. இந்த செயல்களை ஏற்கனவே திமுக செய்து காட்டியிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. மது பற்றி மது இல்ல, நம்ம அதுக்கு முன்னாடி அவர் லோக் ஆயுக்தா பத்தி பேசினாரு. லோக் ஆயுக்தா வந்து ஏதோ பாமக தான் முன்னாடி கொண்டு வந்து நான் என்ன சொல்றேன், உங்களுடைய 2011 தேர்தல் அறிக்கை நான் வச்சிருக்கேன். இதற்கு முன்பு இல்ல நீ சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. செப்டம்பர் மாதம் 2015 பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரைவு தேர்தல் அறிக்கை வருவதற்கு முன்பாக திராவிட முன்னேற்றம் ஏதாவது பொதுக்குழுல ஒரு இடத்துல அறிக்கையில லோக் ஆயுக்தா என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்களா சொல்லுங்க. ஒரே நிமிஷம். அதாவது வந்து 1974 ஆண்டு பப்ளிக் மென் மிஸ்கான்டக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இன்றைய லோக் ஆயுக்தாவுக்கெல்லாம் தாத்தா அதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா எங்களுடைய தலைவர் கலைஞர். பிறகு அதிமுக அரசு வந்தது, எம்ஜிஆர் ஆட்சியில் அது பின்வாங்கப்பட்டது. பிறகு எவ்வளவு ஆட்சிக்கு வந்தீங்க? லோக் ஆயுக்தா வந்து எங்களுடைய இது நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்ற சொல்ற கருத்து வந்து மிக வந்து தவறான கருத்து. இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு வந்து அவருடைய மருத்துவர் ஐயா வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, திமுக வந்து இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்து விட்டதுன்னு சொல்றாரு. காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் வந்து தலைவர் கலைஞருக்கு கிடையாது, திமுகவிற்கு கிடையாது. இவர்களுக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்ட அரசியல் இயக்கம் திமுக. இவர்களிடமிருந்து அரசியல் பாடம், இவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் முகவரி கொடுத்ததே தலைவர் கலைஞர்.
அதாவது வந்து 1989 ஆண்டுல வந்து பிற்படுத்தப்பட்டவர்களாக என்றைக்கு அறிவித்தாரோ அன்றைக்கு கொடுத்து ராமதாஸிற்கு ஒரு அரசியல் முகவரி கொடுத்தது தலைவர் கலைஞர். ஆகவே காப்பி அடித்தார்கள், இதை செய்தார்கள், அதை செய்தார்கள் போன்ற அறிக்கை தொடர்பானது நான் இதுல ஒரு சின்ன கருத்து, என்னோட கருத்தை முடிச்சிருக்கேன். ஒரே அதாவது வந்து இப்ப எங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து ஒரு முக்கியமான ஷரத்து என்னன்னு சொல்லி சொன்னா மாணவர் கடனை தள்ளுபடி செய்வதல். அதற்கு வந்து ஒரு சின்ன பின்னணி அதை சொல்லிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்கு. அதை சொல்லிட்டா புரியும் மக்களுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து சிவகங்கையில வந்து நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் பி சிதம்பரம் அவர்களுடைய தொகுதியில வந்து பல பேங்குகளை ஆரம்பிச்சு அந்த பேங்க்ல இருக்கவங்க எல்லாருமே கல்வி கடனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்ப வந்து டிஃபால்ட் பண்ணாங்களோ அவர்களுடைய படங்களை வந்து அந்த பேங்க்ல போட்டு அவமானப்படுத்தினார்கள். இந்த செய்தியை கேட்ட கலைஞர் வந்து துடிதுடித்து போனார். இதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் அதாவது நீண்ட கால கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதுல மாற்று கருத்து இல்ல. ரெண்டு விஷயத்தை நான் இப்ப சொல்றேன். அதாவது நீர் மேலாண்மை என்ற ஒரு விஷயத்தையும் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் என்ற விஷயத்தையும் 8 ஆண்டுகளாக தனி பட்ஜெட் போட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. முதலமைச்சராக இருந்த காலத்துல இதை போடுங்கன்னு சொன்ன கட்சி பாமக. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அதை சொல்றீங்கன்னா அதற்கு காரணமானவர்கள் நாங்கள் என்று சொல்வதில் என்ன தவறு? காமனான சில அம்சங்கள் இல்ல, அதாவது நான் சொல்றேன், நாங்க சுட்டிக்காட்டி இருக்கிற பதம், நாங்கள் சொல்லுகிற செய்தி, அதை அப்படியே 42 பகுதிகளை இவர்கள் வந்து காப்பீடு ஒரே விஷயம் சின்ன கருத்து என்ன அப்படின்னா, அதாவது நாம் வந்து இன்றைக்கு தமிழகத்தின் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களுக்கான பிரச்சனை வந்து பொதுவான பிரச்சனை. இதற்கு வந்து ஒரு பொதுவான தீர்வு தான். எப்படி அடைகிறோம் என்பது மிக முக்கியம். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் 8 வருஷமா நாங்க போட்டுட்டு நிதிநிலை அறிக்கை. ஆனா இத போடுங்க நாங்க சொன்னப்ப பல வருஷமா நீங்க பேசி வந்த தமிழ்நாட்டை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு 2 மாநிலமா பிரிக்குங்கிற கோரிக்கை ஏன் அறிக்கையில இடம்பெறல? கைவிட்டீங்களா? அது செயல்படாதுன்னு உணர்ந்துட்டீங்களா? திராவிட நாடு திராவிடருக்கு என்னாச்சு? அது ஒரு விளக்கம் அவங்க விட்டுட்டா அது போல நீங்க கைவிட்டுட்டீங்க. இல்ல, எங்களுடைய கருத்து அப்படியே இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நிர்வாக நலன் கருதி இன்றைக்கு ஏன் அறிக்கையில் நான் ஒன்னு சொல்றேன், மாவட்டமா பிரிக்கணும், இப்படி பிரிக்கணும். எங்களுடைய நோக்கம் என்பது நீங்க திரு சீமான் அவர்களுடைய இயக்கத்தை கேட்டீங்கல்ல பல கேள்விகள், அது போன்ற கேள்விகளுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. நான் சொல்றேன் அது இயற்கையாக உருவாகணும். நீங்க கட்டாய இப்ப பத்திரி கூட சொன்னார்ல, நிர்பந்திக்க கூடாது, கட்டாயப்படுத்த கூடாதுன்னு. இன்றைக்கு நான் கேட்கிறேன், தவறு கூட கிடையாது. அன்னைக்கு கட்டாயப்படுத்தினீங்களா? 2009 கருத்து சொன்னோம். இன்னைக்கு நாங்க கருத்து சொன்ன பிறகு ஒரு நிகழ்வு சொல்றேன். அந்த கருத்து சொல்லட்டுமா? மதுரையில உயர்நீதிமன்றம் இருக்கிறது. 2 நிர்வாக எல்லைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு மதுரையில உயர்நீதிமன்றம் வருவதற்கான காரணம் என்ன என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கருத்தை சொல்லுதோ அந்த கருத்தின் அடிப்படையில் தான் மதுரையில் உயர்நீதிமன்றம் உருவாச்சு. எனவே நிர்வாக நலன் கருதி பிரிப்பது என்பது சரி. அதுக்குள்ள மணிக்குணம் சுருக்கமான இந்தியான கருத்து, அதாவது மேக் இட் வெரி ஷார்ட். மது ஒழிப்புனா இங்க செயற்கை மது நாங்க ஒழிக்கப்படும் சொல்றோம். அதோட வந்து பனம்பால் தென்னம்பாலை வந்து நாங்க கொண்டு வரோம். தேசிய பானமா அறிவிச்சு அதை நாங்க கொண்டு வரோம். அது வந்து எப்படி நீங்க கள்ளச்சாராயம் ஒழிக்கணும்னா இது மூலம் தான் நாங்க தெளிவா. அது வந்து அது குடிச்சு யாரும் வந்து எத்தனை பேர் இறந்ததோ அது மாதிரி கருத்து இல்ல. அது வந்து மூலிகை சாறு தெளிவா இதை வந்து சொல்றோம். ஒண்ணு இன்னொன்னு வந்து இந்த லோ காய்தா சட்டம் வந்து திமுக கொண்டு வருதுன்னு வராங்க. வந்தாங்கன்னா முதல்ல அவங்க அமைச்சரவங்க அவங்க தான் உள்ள அவங்க மேலதான் போட வேண்டியது இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது அதாவது இப்ப இது எல்லாமே நாங்க ஒரு 23 எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இப்ப 2 கட்சிகளும் நாம் தமிழர் வரைவு பார்த்துதான் பண்றோம். அப்படியே பாமகவும் நீங்க பாமக காப்பி அவ்வளவுதான் தெளிவா இருக்கு. மது விலக்கை வந்து சொன்னது வந்து ராஜாஜி. அப்ப ராஜாஜியை பார்த்து காப்பி அடிச்சாங்க. மது விலக்கு சரவணன் பதில் சொல்லிட்டோம். நீங்க சொல்றீங்க நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. தனிவாதம் நம்ம ஏற்கனவே அறிக்கையில
திரு பத்ரி, we have something more to add. உங்களுடைய இறுதியான கருத்து, your last word. இந்த தேர்தல் அறிக்கைகள் தொடர்பா your last ஒரே ஒரு சிரிப்பான விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதை கேட்டாலும் நாங்க முன்னாடி செய்யறோம்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் கூட ரொம்ப முன்னாடியே அவங்க அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஐநா வந்து 2030க்குள் அடையக்கூடிய நீடித்த வளர்ச்சிக்கான உலகளாவிய இலக்குகள் என்ற தலைப்பில் புதிய திட்டத்தை 2015ஆம் ஆண்டில் வெளியிட்டது. இதை நாங்க வந்து 1967 செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரியான ஜோக் வந்து இன்றும் தொடருது. எதை கேட்டாலும் நாங்க இன்னைக்கு முன்னாடியே பண்ணிட்டோம், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிடுச்சு. செய்ததால் சொல்கிறோம், சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். சொன்னீங்க, என்ன பண்ணீங்க நீங்க சொல்லுங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க. அதாவது இப்ப தமிழக இல்ல ஒரே நிமிஷம், வெரி ஷார்ட். தமிழக மக்கள் வந்து இப்ப அதிமுகவோட அவங்களோட இதை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி, உங்களோட விளம்பரத்தில் வருவது போல சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்ற கேள்வி எழுகிறது. திமுகவை பொறுத்தவரை சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். தலைவர் செய்து காட்டியிருக்கிறார், செய்து காட்டுவார். அதுதான் ஊழல். நாங்க சொல்ல மாட்டோம், ஆனா செய்வோம். நிகழ்ச்சி நிறைவேற்றதாக வேண்டும். இப்பொழுது கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வரவில்லை. அதுல இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, அதுல புதிதாக ஏதேனும் அம்சங்கள் இடம்பெற போகிறதா, கவர்ச்சி விஷயங்கள், கவர்ச்சி திட்டங்கள் ஏதேனும் இடம்பெற போகிறதா, இந்த தேர்தல் அறிக்கைகள் வாக்காளர்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இதன் அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்களிக்கிறார்களா, அது ஒரு தனி விவாதம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.